asir. ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் வாரம் புதன்கிழமை. புனித மக்தலா மரியாவின் விழா. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மக்தலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். நான்கு நற்செய்திகளிலும் இவரை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 4 நற்செய்திகளுமே இவரை இயேசுவின் உயிர்ப்போடு தொடர்பு படுத்தி பேசுகின்றன. இயேசுவின் பணிவாழ்வை பொறுத்தவரை அவரை பற்றி சொல்லப்படும் ஒரு தனிப்பட்ட குறிப்பு என்னவென்றால், லூக்கா 8:2 நாம் காண்பது போல 7 அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் இயேசுவினால் அவர் விடுதலை பெற்றார் என்பதுதான். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 7 36 முதல் 52 வரை உள்ள வசனங்களில் பாவியான ஒரு பெண் இயேசுவின் காலடிகளை தன் கூந்தலால் துடைத்ததாகவும் தன் பாதங்களை கண்ணீரால் கழுவிய அந்த பெண்ணின் பாவங்களை இயேசு கழுவியதாகவும் பதிவு செய்கின்றார். இதே செயலை மார்த்தாவின் சகோதரியான மரியா செய்ததாக யோவான் நற்செய்தியாளர் அதிகாரம் 12 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலும், மார்க் நற்செய்தியாளர் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலும் பதிவு செய்கின்றார்கள். எனவே பாவியான பெண் பெத்தனியாவை சேர்ந்த மரியா என்றும், இந்த மரியா மக்தலா என்ற ஊரில் தவறான வாழ்க்கை வாழ்ந்ததால் மக்தலா மரியா என்று அழைக்கப்பட்டார் என்றும் யூகிக்கப்படுகின்றார். ஆனால் வரலாற்று உண்மை என்ன என்பது நமக்கு தெளிவாக இதுவரை தெரியாது. இருப்பினும் மக்தலா மரியாவை பற்றி ஒரு விஷயம் தெளிவாக நம்மால் சொல்ல முடியும். அவர் இயேசுவினால் தொடப்பட்டு மாற்றம் கண்டவர் என்பதையும் இயேசுவின்பால் ஆழமான பற்று கொண்டிருந்தார் என்பதையும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். எந்த அளவிற்கு இயேசுவின் மீது பற்று கொண்டிருந்தார் என்றால், இயேசு அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையை நோக்கி அதிகாலையில் எழுந்து அந்த கல்லறையை நோக்கி செல்லுகின்றார். இயேசு கூட அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருவள்ளுவர் தன்னுடைய புரட்பாக்களில் 2 விதமான பற்றுகளை பற்றி பேசுகின்றார். ஒன்று இந்த உலகின் மீதான பற்று. அது பொருட்கள் மீதான பற்றாக இருக்கலாம், நபர்கள் மீதான பற்றாக இருக்கலாம், பதவி புகழ் மீதான பற்றாக இருக்கலாம். திருவள்ளுவரை பொறுத்தவரையில் இந்த பற்றுகள் வாழ்வில் தேவையற்ற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொண்டு வந்து விடுகின்றன. எனவே ஒரு மனிதன் எந்த அளவிற்கு இந்த பற்றுகளிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுக்கு நல்லது.
யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். குறள் 341. அதாவது, ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை என்பதாகும். நண்பர்கள் 2 பேர் ஆற்றோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கனமழையின் காரணமாக அந்த ஆறு காட்டாறாக மாறி பல்வேறு வகையான பொருட்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தது. விலை மதிப்புள்ள பொருட்கள் அதில் மிதந்து வருவதை அவர்கள் காணும் பொழுது இருவரும் நீந்தி சென்று அவற்றை கரைக்கு கொண்டு வருவர். கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து வருவதை ஒருவன் பார்க்கின்றான். அதை கண்ட அவன் மற்றவனிடம், டேய், கம்பளி மூட்டை ஒன்று மிதந்துகிட்டு வருது, நான் போய் அதை கொண்டு வருகிறேன் என்று நீந்தி உள்ளே சென்றான். அவன் இழுத்து இழுத்து பார்த்தான், இழுக்க முடியவில்லை. அந்த மூட்டையோடு அவனையும் ஆறு இழுத்து செல்ல ஆரம்பித்தது. கரையில் இருந்த அவனின் நண்பன், டேய், அதை இழுக்க முடியலன்னா விட்டுட்டு கரைக்கு வாடா என்று அவனை அழைத்தான். அதற்கு ஆற்றோடு போய் கொண்டிருந்த நண்பன், டேய், இது கம்பளி மூட்டை இல்லடா, கரடி குட்டி என்று சொல்லி, நான் எப்போ அதை விட்டு விட்டேன், ஆனால் அதுதான் என்னை பிடித்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னானாம். இதே போலத்தான் மனிதர்களாகிய நாம் தேவையில்லாத பற்றுகளின் காரணமாக வாழ்க்கையில் வருகின்ற வெள்ளத்தில் பல நேரங்களில் அடித்து செல்லப்படுகிறோம். பிரியமானவர்களே, பற்று தேவையில்லை என்று சொல்லும் அதே வள்ளுவர் பற்று தேவை என்று வேறொரு குறளில் சொல்லுகின்றார். அதாவது, தேவையான 2வது பற்றை பற்றி அவர் பேசுகின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. குறள் 350. அதாவது, பற்றில்லாத இறைவனை மட்டுமே உலக பற்றுகளை விடுவதற்கு பற்றி கொள்ள வேண்டும் என்பது அதன் பொருள். நாம் இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது இவ்வுலக பற்றுகள் தானாகவே குறைந்து விடுகின்றன. அதுதான் உண்மை. பலாப்பழத்தை அறுக்கும் பொழுது அது கையில் ஒட்டி கொள்ளாமல் இருக்க கையில் எண்ணெயை தடவிக்கொள்கின்றோம். அதே போலதான் கடவுளை நம்முடைய மனதில் நினைக்கும் பொழுது இவ்வுலக பற்றுகள் எதுவும் நம்முடைய மனதை பற்றி கொள்வதில்லை. இதைத்தான் புனித மக்தலா மரியா அவர்கள் செய்தார்கள், நம்மையும் செய்ய அழைக்கின்றார்கள். இயேசுவின் பாதங்களில் பட்டது மக்தலா மரியாவின் கண்ணீர், மக்தலா மரியாவின் மீது பட்டது இயேசுவின் மீட்பின் செந்நீர். படைத்தவனை பற்றி கொள்ளும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் படைத்தவனை பற்றி கொள்ள, வாழ்வின் மீது வெற்றி கொள்ள. இதை அறிந்து கொண்டவர் வாழுகின்றார், அறியாதவர் அழிந்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்னும் பவுலடிகளாரின் மனநிலையை எமதாக்க தேவையான அருளையும் ஆற்றலையும் எமக்கு நிறைவாக தந்திரலும். இவ்வுலக பற்றுகள் மீது நாட்டம் கொள்ளாமல் உம்மையே பற்றி கொண்டு நலமான வளமான எதிர்காலத்தை நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். அன்பே உருவான ஆண்டவரே, இதோ இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழும் கோயம்புத்தூரை சார்ந்த திரு பிரவீன், திருமதி மோனிகா, மரிய ட்ரினி, மரிய ஈவ்லின் என்கின்ற இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை உமது திருக்கரத்திலே வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, அதிசயங்களை செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற, அபரிவிதமாக தூய ஆவியானவரின் கொடைகளையும் கனிகளையும் அவருடைய அபிஷேகத்தையும் பொழிகின்ற இந்த திருக்கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்திற்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, ஆன்ம நலத்தை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, நல்லதொரு குடும்பத்தை அமைத்து தந்து, அன்பு ஆண்டவரே, ஆன்மீகத்திலே வளர, பொருளாதாரத்தில் வளர, அருளாதாரத்தில் வளர, இப்படி பல விதங்களிலே இவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றீர். இந்த அத்தனை கொடைகளுக்கும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில்
தொடர்ந்து இந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மீது உமது திருக்கண்களை திருப்பியருளும். இந்த குடும்பத்தின் மீது உமது அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும். இந்த குடும்பத்திலே தேவையான அனைத்தையும் நீர் அறிவீர். இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையை நீர் நன்றாக காண்பீர். ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற வளர்ச்சிக்கு எதிரான, முன்னேற்றத்திற்கு எதிரான எல்லா தடைகளையும் நீக்கி அருளும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தந்து வழிநடத்தி அருளும். இந்த குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த குடும்ப தலைவனை ஆசிர்வதியும். அவர் செய்கின்ற ஆசிரிய பணியை ஆசிர்வதியும். இந்த குடும்ப தலைவி இந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற அந்த பொறுப்பை உணர்ந்து தொடர்ந்து இந்த குடும்பத்தை அன்பின் பாதையிலும் அரவணைப்பின் பாதையிலும் கொண்டு செல்லுகின்ற அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அவருக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கின்ற இந்த 2 மகள்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தின் மூத்த மகளாக இருக்கின்ற மரியற்றினி இந்த வருடம் பொது தேர்வை சந்திக்க இருக்கின்றார். அவர் தைரியத்தோடு நன்றாக படித்து அதற்காக நன்றாக தயாரித்து தேர்வினை சிறந்த முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல எதிர்காலத்தை அதன் வழியாக பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் மன்றாடுகிறோம். அவருடைய இளைய மகளையும் நிறைவாக ஆசிர்வதியும். மரிய ஈவலின் என்கின்ற அந்த மகளையும் நிறைவாக ஆசிர்வதித்து இறை பயத்தையும் நல்ல ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து சிறப்பாக வழிநடத்தியருளும். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பம் ஒரு திருக்குடும்பமாக உயர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து ஒவ்வொரு நாளும் உடனிருந்து வழிநடத்தியருள நாங்கள் ஜெபிக்கிறோம் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்து இதன் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தையும் தனிப்பட்ட நபர்களையும் அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும் அன்பு ஆண்டவரே, அவருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் இயக்கங்களையும் இந்த ஜெபத்தோடு இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.